அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா உயிர். பல உயிர்களை வேட்டையாடி இருக்கான். அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவன் வரான். அதே மாதிரி ஏமிங் பண்றான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. கரடிய காரி துப்புன அரசண்டாவன். விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும் எழுதி வச்சுக்க, அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துல நீ திரிசாவை சின்னம்மான்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாக்கும். இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. நீ இன்னைக்கு எங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூட்டியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூட்டியா வச்சாலும் கடைசிக்கு முட்டு கொடுத்தா ஜாவ. அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துல நீ திரிசாவை சின்னம்மான்னு கூப்பிடுற நிலைமை வராட்டி எழுதி வைடா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். முழுசா வெளி வந்துச்சு தம்பி, ஊடுதிருக்க மாட்டேன். முழுசா வெளி வந்துச்சு தம்பி, ஊடுதிருக்க மாட்டேன். நீ அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துல நீ திரிசாவை சின்னம்மான்னு கூப்பிடுற நிலைமை வராட்டி எழுதி வைடா. சரிடா சரிடா சரிடா. அப்ப முதல் சீன்ல இப்படி கையை காட்டினா இங்க டிவி கையில பச்சை குத்தி, கையில 2 யானை போட்டு டிவிக்கு டெம்பரவரி டேட்டோ குத்தி இந்த லூசு கூதிங்களை ஒரிஜினலா டேட்டோ குத்த வச்ச பேரு நீ கில்லி நானி. இந்த லூசு கூதிங்க இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுண்ணே. 3 கிலோமீட்டர் அப்படி நீச்சல் அடிச்சு ஓடி வந்தேன். நீந்தி 1 கிலோமீட்டர் கரெக்டா. நான் அதுல ஒரு பாலம் இருக்கா, அந்த பாலம் தாண்டி அப்படி வந்தேன். யாரா இந்த சீரியல் பார்த்து உள்ள விட்டது? டேஞ்சர் அல்ல இது. டேஞ்சரா இருந்தா நான் தலைவரை பார்க்கணும், உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல. அப்படியே போனா உள்ள போயிட்டு போயிடு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரச மரம் இல்ல, அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தையை பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. 3 கிலோமீட்டருக்கு நீந்தி வரும். கடவுளை பார்க்கும்போது எங்கனாலும் போகலாம். என்ன பண்ணிட்டு இருக்கு? வேலை போயிட்டு இருக்கேன், கூலி வேலை போயிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். விஜய்க்கு ரசிகராக இருக்க தெற்குறிக்கு எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையா வேலை கொடுப்பாங்க? கடைசி வரை உனக்கு கூலி வேலை தான்ப்பா. போகல. தலைவர் வரான்னாவ அங்கேயுமா போராடி பார்த்தேன், உடல பகலேருந்து பார்க்கணும்னா இதுல இருந்து பார்க்கலான்னாவ. என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டாளா காமாந்தகாரா. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. ஐயோ, ஊரு ஒண்ணு புரியுதாப்பா. துபாயில இருந்து எங்க அண்ணனுக்காக. இப்ப துபாயில இருந்து போய் இவங்க எல்லாம் ஒன்னும் புரட்சி உண்டு பண்றதுக்கெல்லாம் போல. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ரசிகர் மாதிரி இவங்களும் இந்த ஒரே குட்டையில ஒரு மட்டம் தான். துபாயில இருந்து அவங்க தமிழ்நாட்டுல இருந்து டிக்கெட் வைக்கிறாங்க, இவங்க எல்லாம் துபாயில இருந்து இந்த விஜய் படத்துக்கு டிக்கெட் வைக்கிறாங்க. இல்ல புரியல. அதுக்கான ஆதாரத்தை நானே போடுறேன் பாருங்க. நீங்களும் போய் ஜனநாயக மூவியை வந்து சும்மா பிளாஸ்டா எல்லாரும் கொண்டாடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான டிக்கெட்டை போய் புக் பண்ணிக்கங்க. அபுதாபில இருக்க ஃபேன்ஸ் நீங்களும் படத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே உங்க டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க. ஜனவரி 10ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் இருக்கு. 6 மணில இருந்து ஆட்டம் பாட்டம் ஒரே அபுதாபியா வைபாக போகுது. இதுவரைக்கும் துபாயில மட்டுமே ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணி நம்ம ஃபேன்ஸ் டீம் தளபதி ஃபேன்ஸ் டீம் பாத்தீங்கன்னா இந்த முறை அபுதாபிலையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். எங்களோட சேர்ந்து, அதாவது தளபதி ஃபேன்ஸோட சேர்ந்து ஜனநாயக மூவியை பார்த்து நீங்க வைபாகணுமா அப்படி மறக்காம வந்து எல்லாரும் கலந்துக்குங்க. சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட். அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட். இந்த டப்புலாம் வாங்குறாங்கல்ல, இது சம்பந்தப்பட்ட அந்த ஆபீசருக்கு மட்டும். நானும் வளர முடியும், நீங்களும் வளர முடியும். எங்ககிட்ட பல்க் அமௌண்ட் வாங்கி என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா கூட நகை வித்தாவது எனக்கு கொடு. அது என்ன பண்ணியோ எதை விப்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு தேவை காசு. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, வண்டிக்கு டியூ கட்டணும், அதுக்கு டியூ கட்டணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. என்னோட பேர் பாலாஜி. நான் தெற்கு மண்டலத்துல இருந்து வரேன். தமிழக வெற்றி கழகம். நான் வந்து ஐடி விங்ல இருந்தேன். அதாவது அதிகபட்சமா காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணாம்னு சொல்லி நான் விலைக்கு ஃபுல்லாவும் காசாவும் வாங்கியிருக்காங்க. எங்ககிட்ட ஐபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க. இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு. யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவாங்க.
நடிகர் தான் அவ்வளோ ஃபேன். அவங்க வந்து தனித்து நிக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. சில பைத்தியகார ஆஸ்பத்திரியில தெளிவா இருக்கான் போய் அட்மிட் ஆனா கூட அவன் தெளிவா இருக்கான்னு வெளில சொல்லாம அவனுக்கும் மருந்து கொடுத்து பைத்தியம் மாதிரி ஆக்கிடுவாங்க. இந்த சேது படத்துல எல்லாம் விக்ரம் தெளிஞ்சா கூட ஏத்துறா மருந்த, அது அப்புறம் அவன் மட்டும் தெளிவா பாங்குற மாதிரி அது மாதிரி அவரையும் ஏதோ ஆக்கிட்டாங்க போல. கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து என்னை விலக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் நான் இன்று என்னை கனிமொழி அம்மா மற்றும் மற்ற அமைச்சர்கள் அனைவர் முன்னிலையில் என்னை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு உரிய அங்கீகாரமும் உரிய மரியாதையும் இல்லாதனால தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து என்னை நான் விலக்கிக் கொண்டு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்தருன்னு விட்டுட்டேன். உங்களுக்கு அசிங்கமா பெரம்பூர் தொகுதியில இப்படி பண்ணிருக்கீங்க, ஒரே மக்களை துன்புறுத்துகிறார்கள். பொதுமக்களே கேட்போம். அவரு காசு அடிக்கிறாரு, அவரு காசு அடிக்கிறாரு. நீங்க என்ன அடிக்கிறீங்க? நீங்க மாட்டு பண்ண மாட்டீங்களா? நீங்க மாட்டு பண்ண மாட்டீங்களா? நீங்க தொட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? நீங்க தொட்டு கொண்டுறீங்களா? நீங்க ஒரு 100 வீட்டுக்கு போயிருங்க, நான் பாத்துக்கிறேங்க. சின்ன பசங்க அசிங்கமா பேசாரு. கேட்டுக்க. ரொம்ப நல்லா செயல்படுறாரு. நாங்க அதிமுக ஆள் தான், எங்க குடும்பமே காலங்காலமா எம்ஜிஆர் கட்சி தான். ஆனா ஸ்டாலின் ரொம்ப சூப்பரா செயல்படுறாரு. அவருடைய ஆட்சி சூப்பர் ஆட்சி. ஒன்றிய அரசு என்ன தகுதித்தை செஞ்சாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. இந்தியால நம்ம இந்தியா கூட்டணியிலேயே எத்தனை முதலமைச்சர்கள் மீது ஒன்றிய அரசு கை வைத்தது? எத்தனை முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? எத்தனை முதலமைச்சர்கள் சிறைக்கு போனார்கள்? ஆனால் அவர்களால் தொட முடியாத ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். அவர்களால் தொட முடியாத ஒரே கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக தான் இருக்கு. திமுக இருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியல, முதலமைச்சர் மேல கை வைக்க முடியல, மாநிலத்தின் மீது கை வைக்க முடியல, சட்டமன்றத்தினுடைய மாண்பை வந்து குலைக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. எந்த வடிவத்தில் வந்தாலும் மக்கள் மன்றத்திலும் முறியடிக்கிறார், நீதிமன்றத்திலும் முறியடிக்கிறார், எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு களத்தில் இருக்கிறார். அப்ப இவரை எப்படி நம்ம விட முடியும்? இந்த முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை இன்னும் வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து காப்பாரு. அதனால தான் அவர் வேணுங்கிறோம். என்னோட தொழில் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல தெருவுல கயிறுல நடக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்க, காசு கேக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்றுருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல வந்துட்டு படிப்பு. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயும் நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கார்ல என்ன ஏத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. என் வீட்டுல அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தாங்க. நான் கார்ல ஏறும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு மேம்க்கு தெரியும். இந்த ப்ரோக்ராம் வரும்போது கொல்கட்டா நான் படிச்சுட்டு இருக்கும் போது சார் கால் பண்ணி நீங்க வந்து ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, மேம் என்னால வர முடியாது, ட்ரெயின் அப்படின்னு எப்படி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபிளைட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்ல வரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அது ரொம்ப வேற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆண்ட ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தெரியல. நீங்களாம் பேசி நான்லாம் பேசி ஒண்ணும் எடுக்க முடியாது. மேல ஒருத்தர் இரவுன்னு ஒருத்தர் இருக்கான். கரட்டுப்பாளையத்துல நான் 15 வருஷமா ஜிம்னாஸ்டிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிகாம் முடிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போதே சிஎம் டிராஃபில முதலிடம் பெற்று 1 லட்சம் ரூபாய் நான் பரிசு பெற்றேன். கண்டிப்பா ஒரு நாள் நான் படிச்சு முடிச்ச உடனே வந்த உடனே நான் ஒரு கோச்சா வந்து ஒலிம்பிக் பிளேயர், இன்டர்நேஷனல் பிளேயர் நான் கண்டிப்பா உருவாக்குவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.